சிக் ஷாம்புவில் உள்ளது flaxseed புரோட்டீன் மற்றும் black டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x stronger மற்றும் shiny black. சிக் ஸ்ட்ராங் அண்ட் black ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. சினிமா நட்சத்திரமான சமந்தாவும் நாகச்சைத்தன்யாவும் பிரியறதுக்கு தெலுங்கானாவில் உள்ள முக்கிய முன்னாள் அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு தற்போதைய வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்புற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையுமே இப்ப பரபரப்பா பேசப்படுது. 2017 நாகச்சைத்தன்யாவும் சமந்தாவும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அதுக்கப்புறம் 2021 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பரஸ்பரமா நாங்க விவாகரத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சோசியல் மீடியால அறிவிச்சாங்க. 2021 இருந்து இவங்க 2 பேரோட இஷ்யூ இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்படுது. அதுலயும் நாகச்சைத்தன்யா அடுத்த லெவலுக்கு முன்னேறி திரைப்பட நடிகையான சோபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்ப நிச்சயதார்த்தமும் ரொம்பவே சிம்பிளா அவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட போட்டோஸும் வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகுச்சு. ஆனா இப்போ நாகச்சைத்தன்யாவும் சமந்தாவும் பிரியறதுக்கு காரணம் இந்த அமைச்சர் தான் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பகீர் குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. தெலுங்கானாவில முன்னாள் முதலமைச்சரோட மகனும் முன்னாள் அமைச்சருமான KT ராமாராவ் தான் சமந்தா நாகச்சைத்தன்யாவோட பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம KT ராமாராவுக்கு சமந்தா மேல ஆசை இருந்ததாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாகார்ஜுனா ஃபேமிலி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சமந்தாவை போக சொன்னதாகவும் அதுக்கு ஓகே சொல்லாம தான் சமந்தா நாகச்சைத்தன்யாவை விவாகரத்து பண்ணிட்டதாகவும் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்புற மாதிரி இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறாங்க. இதை கேட்டு சமந்தா பயங்கர கோபமாகி உங்களோட தனிப்பட்ட அரசியல் விஷயத்துக்காக என்னோட பர்சனல் லைஃப்பை நீங்க இழுக்க வேண்டாம், இதுக்கு பயங்கரமா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சமந்தா இந்த பதிவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா ஃபேமிலி சைடும் தனிப்பட்ட உங்களோட அரசியல் பிரச்சனைக்காக எங்களோட ஃபேமிலி இஷ்யூவை ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னும் இப்படி நீங்க சொன்னதுக்கு இதுக்கு மன்னிப்பு கேட்டு இதை திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு நடிகர் நானியும் இவ்வளவு பெரிய அரசியல் பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி எந்தவித ப்ரூஃபும் இல்லாம குப்பை மாதிரி பேசுறது சரியே கிடையாது, நம்மளோட சொசைட்டிய இந்த மாதிரி மோசமா கொண்டு போகிறத நம்ம எல்லாரும் கண்டிக்கணும்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு நடிகர் நானியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிக் ஷாம்புவில் உள்ளது flaxseed புரோட்டீன் மற்றும் black டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x stronger மற்றும் shiny black. சிக் ஸ்ட்ராங் அண்ட் black ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin.